இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தான் பிரஜைகளுக்கும் 48 மணித்தியாலங்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என இந்திய அரசாங்கம் இன்று அறிவித்தது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்கம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடிப்படையாக கொண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. பாகிஸ்தான், இந்தியா அணு ஆயுதம் உள்ளிட்ட பல துறைகளிலே உலகிலே பிரபல்யமான இரண்டு நாடுகள். கடந்த செவ்வாய்க்கிழமை ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே பஹல்கம் பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தற்பொழுது உலகிலே பரவலாக பேசப்படுகின்றது, ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. பஹல்கம் என்பது உலகிலே பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக காணப்படுகின்றது. அங்குதான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. ஆயுதமேந்திய 4 பயங்கரவாதிகள் அங்கிருந்த இந்திய பிரஜைகளை இலக்கு வைத்து இந்திய பிரஜைகளை தெரிவு செய்து இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்தியிருந்தார்கள். அதன் போது 26 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதிலே கொலை செய்யப்பட்டவர்களில் ஒரு இந்தியாவினுடைய கடற்படை வீரரும் ஒரு புலனாய்வு அதிகாரியும் அடங்குவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்ற பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கான விஜயத்திலே ஈடுபட்டிருந்தார். சவுதி அரேபியாவோடு பல வர்த்தக உடன்படிக்கைகளில் இந்தியா கைச்சாத்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கான விஜயத்தை இடைநடுவே நிறுத்திவிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவுக்கு திரும்பிய நரேந்திர மோடி இந்தியாவினுடைய விமான நிலையத்திலே பாதுகாப்பு தொடர்பிலான அமைச்சரவையை கூட்டி பல முக்கியமான தீர்மானங்களை அவர் எடுத்திருந்தார். அதிலே மிக முக்கியமான தீர்மானங்களை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இன்றும் கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பிலான ஒரு விசேட அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். பீகார் மண்ணிலிருந்து நான் முழு உலகிற்கும் கூறுகிறேன், இந்தியா ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்களுக்கு பின்னால் உள்ள அனைவரையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும். அவர்கள் உலகில் எங்கிருந்தாலும் நாங்கள் அவர்களை கண்டுபிடிப்போம். பயங்கரவாதத்தினால் இந்தியாவில் உயிர்கள் பலியாகாது. பயங்கரவாதிகளுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும். நீதியை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். ஒட்டுமொத்த இந்தியாவும் இதில் வலுவான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. மனித நேயத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் எங்களுடன் நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் எங்களுடன் இருக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் அவர்களின் தலைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். Every effort will be made to ensure that justice is done. பாதுகாப்பு தொடர்பிலான அமைச்சரவை கூட்டத்திலே இந்தியாவிலே பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற பாகிஸ்தான் பிரஜைகள் 48 மணித்தியாலங்களில் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இந்தியா அறிவித்திருக்கின்றது. அதேபோன்று நோயாளிகளுக்கு மாத்திரம் ஒரு சலுகை காலத்தை இந்தியா வழங்கியிருக்கின்றது. சிகிச்சைகளுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கின்ற பாகிஸ்தான் பிரஜைகள் 72 மணித்தியாலங்களில் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இந்தியா அறிவித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே பாகிஸ்தானும் இதற்கு பதில் வழங்கியிருக்கின்றது. சாக் விசா அடிப்படையிலே பாகிஸ்தானுக்கு வந்திருக்கின்ற இந்திய பிரஜைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. அதே போன்று இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக உடன்படிக்கைகளையும் ரத்து செய்வதற்கும் பாகிஸ்தான் தீர்மானித்திருக்கின்றது. பஹல்கம் பகுதியில் தாக்குதல் நடத்திய 4 ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடன் தொடர்புடைய துணைக்குழு என இந்தியா குற்றம் சாட்டுகின்றது. இந்த ஆயுதக்குழு பாகிஸ்தானுடன் தொடர்புகளை கொண்டுள்ளது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு. எனினும் இந்தியாவின் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் பாகிஸ்தான் பிரஜைகளை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டதுடன் மேலும் பல கடுமையான தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டன. 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்துதல், அதனை மீண்டும் அமுல்படுத்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முழுமையாக ஒடுக்க பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அட்டாரி எல்லைக் கடவையை உடனடியாக மூடிவிடல்,
டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் உள்ள ராணுவம், கடற்படை மற்றும் விமான ஆலோசகர்கள் ராஜதந்திர ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என அறிவிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரிகளை மீள அழைத்தல், மேலும் இஸ்லாமாபாத் அலுவலகத்தில் உள்ள உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை 55 30 குறைத்தல் உள்ளிட்ட தீர்மானங்களை இந்தியா எடுத்துள்ளது. இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் இன்று பிற்பகல் நடவடிக்கை எடுத்தது. பாகிஸ்தான் பாதுகாப்பு பேரவையின் விசேட கூட்டம் நடைபெற்ற போது பல தீர்மானங்களை பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ளது. இன்று இஸ்லாமாபாத்தில் பிரதமர், பாதுகாப்பு தலைவர்கள் மற்றும் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்ட ஒரு விசேட கூட்டம் நடைபெற்றது. அவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டனர். இந்தியா என்ன அச்சுறுத்தல் விடுத்தாலும் பின்வாங்காது என்றும் பாகிஸ்தான் அமைதிக்கு தொடர்ந்தும் உறுதி பூண்டு இருக்கும் என்றும் பாகிஸ்தான் தீர்மானித்துள்ளது. ஆனால் இந்தியா ஏதேனும் எல்லையை மீறினால், அவர்கள் யுத்தம் ஒன்றுக்கு சென்றால் பாகிஸ்தான் அதற்கு பதிலடி வழங்கும் என்றும் கூறப்பட்டது. இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து நீர் விநியோகத்தை தடுத்தால் அது போர் அறிவிப்பாக கருதப்படும் என இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலை அடுத்து பாகிஸ்தான் அறிவித்தது. பாகிஸ்தான் மேலும் பல தீர்மானங்களையும் எடுத்துள்ளது. சாக் விசாக்களை வைத்திருக்கும் இந்தியர்கள் 48 மணித்தியாலங்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த விசா சேவை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த தீர்மானம் சீக்கியர்களுக்கு பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆலோசகர்கள் பதவியை விட்டு வெளியேற ஏப்ரல் 30 வரை அவகாசம். இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் உள்ள உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 30 குறைக்கப்படும். இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமான மற்றும் இந்திய நிறுவனங்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளியை மூடுதல், இந்தியாவுடனான அனைத்து வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களையும் உடனடியாக நிறுத்துதல், ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இடம்பெற்றால் பாகிஸ்தானின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க பாதுகாப்பு படைகளை தயார்படுத்துதல். பாகிஸ்தான் பிரதமர் ஷஹ்பாஸ் ஷரீப், அதே போன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 2 தலைவர்களுடைய தீர்மானங்களும் மிகவும் தீர்மானமிக்க தீர்மானங்களாக அடுத்த சில நாட்களில் அமையப் போகின்றது என்றால் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாகிஸ்தானை பொறுத்த மட்டிலே பாகிஸ்தான் பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டு, பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்டு தற்பொழுது படிப்படியாக மீண்டு வருகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அதே போன்று இந்தியாவை பொறுத்த மட்டிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மக்களுடைய ஆதரவினால் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டு மக்கள் மத்தியிலே ஆதரவை பெற்ற ஒரு தலைவராக கருதப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அதே போன்று இந்தியாவை பொறுத்த மட்டிலே இந்தியா தற்பொழுது சர்வதேச நாடுகளோடு பலதரப்பட்ட உறவுகளின் அடிப்படையிலே, பொருளாதார மற்றும் சமூக உறவுகளின் அடிப்படையிலே சர்வதேச நாடுகளுடனான உறவினை தற்பொழுது பலப்படுத்தும் ஒரு நாடாக அமைந்திருக்கின்றது. இந்த 2 நாடுகளுடைய தீர்மானங்கள் உலக பொருளாதாரத்திலே கட்டாயமாக செல்வாக்கு செலுத்தப் போகின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற சில தீர்மானங்கள், தீர்வு வரி சம்பந்தப்பட்ட விடயங்கள், அது உலக பொருளாதாரத்தை எந்தளவு தூரத்துக்கு பாதிக்கப் போகின்றது என்ற விடயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு செய்திகளை வெளியிட்டிருந்தோம். இவ்வாறான சர்வதேச மட்டத்திலே நிலவுகின்ற பொருளாதார மற்றும் சமூக விடயங்களிலே இந்த 2 நாடுகளுடைய தீர்மானங்கள் மிகவும் முக்கியமான தீர்மானங்களாக அமையப் போகின்றன. ஆகவே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த நெருக்கடி, குறிப்பாக எங்களுக்கு தெரியும் இந்த காஷ்மீர் விவகாரம், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இன்று நேற்று உருவான ஒரு பிரச்சனை அல்ல, நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக நிலவுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்று இவ்வாறான ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கின்றது. இந்த அனைத்துக்கு மத்தியிலே தற்பொழுது இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்த 2 நாடுகளும் இலங்கையோடு அதிக தொடர்புடைய ஒரு நாடாக இருக்கின்றமையினால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த மோதல் கட்டாயமாக இந்தியாவினுடைய, இலங்கையினுடைய பொருளாதார சமூக விடயங்களையும் தாக்கம் செலுத்தப் போகின்றது என்றால் அதிலும் எந்தவிதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் செய்தி அறிக்கையூடாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட், மக்களுடன்.